அண்மை செய்தி. ராமதாசுடன் சசிகலா தற்போது சந்தித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் மமுக பொதுச் செயலாளர் சசிகலா சந்திப்பை மேற்கொண்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸை சசிகலா சந்தித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிசாம். வணக்கம் நிசாம், விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை வி.கே. சசிகலா தற்போது நேரில் சந்தித்து பேசி வருகிறார். வரக்கூட சட்டமன்றத்தில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் வி.கே. சசிகலா அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கருத்து முரண்பாடு காரணமாக பாமக தற்போது அறிந்துள்ள நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான யாருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பல்வேறு முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்கு வி.கே. சசிகலா வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பாமக கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட அரசியல் கட்சியாக இருந்து வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் 2 அணிகளாக பிரிந்துள்ள நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிமுக அல்லாமல் வேறு கூட்டணிக்கு சென்றால் அது வாக்குகளை பிரிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த நிலையில் இந்த சந்திப்பானது ஏறத்தாழ கூட்டணி உறுதியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணி உறுதியானால் மட்டும்தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் 2 கட்ட அல்லது முக்கிய நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கம். எனவே இந்த அடிப்படையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸை கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எத்தனை சீட்டு என்பது பற்றியும் பேசப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி குறித்து அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நிசாம்.